வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பர் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 8th ஜூன் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். அதான் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு குளோபல் லெவலில். நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் 350 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அங்கே வந்து ஸ்ட்ராங் ஜாப் டேட்டா வந்துருந்துச்சு. அதனால தான் வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர். அதாவது சண்டே ஈவினிங் வந்து வரையும் எந்த ஒரு நியூஸுமே கிடையாது. ஆனால் சண்டே நைட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. எப்போவுமே வந்து இந்த நியூஸ் வர்றது, இந்த பிரேக்கிங் நியூஸ்லாம் வர்றது சண்டே நைட்டு தான் வருது. அதனால தான் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து பொசிஷன் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது. இன்னைக்கு மார்னிங் சம் நியூஸ்லாம் வந்துச்சு. அதாவது இஸ்ரேல் வந்து என்ன பண்ணாங்க, ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, லெபனான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானும் வந்து இஸ்ரேலுடைய ஏர் ஸ்பேஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ட்ரம்ப் வந்து சம் ட்வீட்லாம் பண்ணிக்கிறாரு. ஸோ இன்னைக்கு மார்னிங் நம்ம மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் 75 பாயிண்ட் நியர்லி ரெக்கவரி வந்துச்சு. அங்கேருந்து மறுபடியும் வந்து டே ஸ்லோவில் வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஓகே, இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு, நாளைக்கு வீக்லி எக்ஸ்பிரி, நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பிரி. இப்போ நிஃப்டியோடைய ரேஞ்ச் என்ன, ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு. அதாவது இந்த டவுன் மார்க்கெட்லேயும் வந்து சம் ஸ்டாக்லாம் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்காங்களேன். லாஸ்ட் வீக் வந்து ஆக்மி சோலார் பிரேக் அவுட் ஆகிருந்துச்சு 325. இன்னும் வரையுமே ஏறிட்டு தான் இருக்குது. இந்த டவுன் மார்க்கெட்லேயும் வந்து 365 போயிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தாலும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்டர்டே வந்து என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி நான் வந்து ஒரு ஃபோட்டோலாம் போட்டிருந்தேன். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ ஃபர்தர் டேட்டாவுக்கு போயிடலாம். அதாவது இன்னைக்கு மார்னிங் வந்து சம் நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இஸ்ரேலு ஈரான் அட்டாக் பண்ணிக்கிறாங்க, ஈரானு இஸ்ரேலோடைய ஏர் ஸ்பேஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க, லெபனான் வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கலைபுரத்துக்கு மத்தியில் யூஎஸ் பிரசிடென்ட் ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு. அதாவது நான் தான் முடிவு எடுக்கிறவர், என்னை தவிர வேற யாருமே வந்து முடிவு எடுக்கிறது இல்லை. அதாவது நெத்தன்யாவு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த இஸ்ரேலும் ஈரானும் அட்டாக் பண்றதுனால யூஎஸுக்கும் ஈரானுக்கும் நடந்துட்டு இருக்கிற அந்த டீல்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வந்து டீல் இன்னமும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த டீல் வந்து ஸ்டில் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு மெசேஜ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? அதாவது இவர் பண்றது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுற கணக்கு. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரையும் ஒரு கிள்ளி விட்டு அவங்க 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து நடுவில் வந்து சிந்து பாடிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். இப்போ வந்து சம் பிரேக்கிங் நியூஸ்லாம் வந்துருக்குது. அதான் நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்திருக்குது அப்படின்னா, நான் வந்து இஸ்ரேல்கிட்டையும் ஈரான்கிட்டையும் சொல்லிட்டேன், இவங்க 2 பேரும் வந்து இம்மீடியட்டாக வந்து சீஸ் ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து அவர் 2 பேருமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் ஏற்கனவே 10 போர் நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ இது வந்து 11வது போராக வந்து நான் தான் நிறுத்தி இருக்கிறேன். இல்லை அப்படின்னா இஸ்ரேலும் ஈரானும் வந்து பெரிய அட்டாக் பண்ணியிருப்பாங்க. என்னால் தான் இந்த போர் வந்து நிறுத்தியிருக்கிறேன். அதனால அடுத்த வருஷம் வந்து நோபல் பிரைஸ் வந்து எனக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து ஆரம்பிச்சுக்குவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன சொல்கிறது, யூஎஸ் பிரசிடெண்ட்டு நல்லா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, ஆஸ் ஆஃப் நவ் இஸ்ரேலும் ஈரானும் சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. வேற எந்த ஒரு ஷூட்டிங்கும் எதுவும் இல்லை அப்படின்னு இதுவரையும் மெசேஜ் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து சீனியர் இஸ்ரேல் ஆஃபீஸர் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. ஈரான் வந்து அகைன் எங்களை வந்து அட்டாக் பண்ணினாங்க அப்படின்னா, இல்லை எங்களுடைய ஏர் ஸ்பேஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா, எங்களுடைய அட்டாக் வந்து ரொம்பவும் சிவியராக இருக்கும். நாங்கள் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறோம். அகைன் இவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா சிவியரான அட்டாக் இருக்கும் அப்படின்னு இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ப்ளூம்பர்கில் வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். இப்போ இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 200-250 பாயிண்ட் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு 200 பாயிண்ட் க்ரீனுக்கே வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பாருங்கள் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஜாப்பனீஸ் நிக்கி நியர்லி 4.5% டவுனில் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு இன்னைக்கு மார்னிங். ஆனால் க்ளோஸ் ஆனது கொஞ்சம் ரெக்கவரி வந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ ரெக்கவரி வந்துருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
3.5% வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி காஸ்பி இண்டெக்ஸ், சவுத் கொரியாவுடைய காஸ்பி இண்டெக்ஸ், இது வந்து இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 100%, 120% இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த ஹைல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30% டவுன் ஆயிடுச்சு. இன்னைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9% லோவர் சர்க்கியூட்ல இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் வந்து பவுன்ஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4.5% டவுனில் தான் வந்து சவுத் கொரியாவுடைய காஸ்பி இண்டெக்ஸ் வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு ஹேங்சங் இண்டெக்ஸ் 1.2% டவுனு, ஷாங்காய் இண்டெக்ஸ் 2.14% டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி 250 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓப்பன் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,100 ஓப்பன் ஆச்சு. 23,100 ஓப்பன் ஆகிட்டு 23,250 வரையும் போயிட்டு அகைன் 23,100 நியர்லி வந்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன். அதான் இன்னைக்கு டே ஸ்லோலியே வந்து க்ளோஸ் ஆயிருது. இன்னைக்கு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 719 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருது, 73,524. நிஃப்டி 243 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருது, 1.04%. 23,123 வந்து செட்டில் ஆயிருது. இன்னைக்கு ப்ராடர் இண்டிசஸ் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 1% to 2% வரையும் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருது. செக்டார் வைஸ் பார்த்தோம்னா எல்லா செக்டாருமே இன்னைக்கு வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருது. மெயினாக வந்து ரியாலிட்டி, மெட்டல் இன்னைக்கு வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்ம், நியர்லி 2% டவுனில் க்ளோஸ் ஆயிருது. ஆட்டோ, கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஐடி, மீடியா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர், எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாமே வந்து ஈச் 1% டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம ருபி 95.71 வந்துருக்குது. அதாவது நியர்லி 75 பைசா டிப்ரிசியேட் ஆயிருக்குன்னு வச்சாங்களேன். லாஸ்ட் ஃப்ரைடே 94.95 வந்து செட்டில் ஆயிருந்துச்சு. இதுதான் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. மற்றபடி க்ரூடு வந்து இன்னைக்கு மார்னிங் $97 பெர் பேரலுக்கு போச்சு. ஆனால் க்ளோசிங் வந்து இப்போ வந்து 94 per டாலருக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் நியர்லி 100க்கு வந்துருச்சு. யூஎஸ் உடைய 10-year பாண்ட் ஈல்டு 4.53ல சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு. எஃப்ஐஸ் ஆஸ் யூஸ்வல் 5,556 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் ஆஸ் யூஸ்வல் 5,165 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. நெட்டாக இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் 391 crore வந்து ஃப்ரெஷ் செல்லிங் வந்துருக்குது. ஓகேங்களா? அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் நான் முன்ன வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னேன்னா இப்போ பாருங்க 150 பாயிண்ட் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு ஹைலி வாலாட்டைல் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. அதனால் அதே மாதிரி யூஎஸோடைய நாஸ்டாக் இண்டெக்ஸ் 1.5% ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து 600 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நாஸ்டாக் இண்டெக்ஸ். ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஏஐ ஸ்டாக்கு, டெக்னாலஜி ஸ்டாக் தான் வந்து சிவியராக இறங்குச்சு. இன்னைக்கு எல்லாமே அது வந்து அப்படியே டெட் கேட் பவுன்ஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கல. அதனால வந்து 600 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 0.5% நியர்லி வந்து டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் கண்டிஷன் செல்லிங் ப்ரெஷர் தான். மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த்து கிடையாது. நம்ம நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் அனௌன்ஸ் பண்ணாத வரையும் நம்ம மார்க்கெட்டு இறங்கிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்தாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. செல் ஆன் ரைஸ் தான். ஏதாவது ஒரு மேலே வந்துச்சு அப்படின்னா, அதாவது 23,300, 400, 500 அந்த ரேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக செல் பண்ணலாம். மறுபடியும் வந்து கீழே வரும். மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. இப்போ நாளைக்கு டியூஸ்டே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 23,250ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,000ங்கிறது மேஜர் சப்போர்ட்டு. ஏன்னா 23,000 ஒரு சைக்காலஜிக்கல் லெவல் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஹையர் லெவலில் 23,250, அதுக்கு மேலே ஒரு வேலை போகுது அப்படின்னா 350ங்கிறது நெக்ஸ்ட் டைட் ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? ஹையர் லெவலில் ரொம்ப கான்சியஸாக இருக்குங்க. ஃப்ரெஷ் பையிங் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ பிரேக் அவுட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிம்ஸ், அதாவது கிருஷ்ணா இன்ஸ்டியூட் மெடிக்கல் லிமிடெட். இது வந்து இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. வித் வால்யூம் நடந்திருக்குது. நல்ல ஒரு வால்யூம் நடந்திருக்குது. ஃபார் ஷார்ட் டேர்முக்கு இது வந்து பை பண்ணலாம். பட் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் இல்லாத ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டு வாஷ் அவுட் ஆகிடும். ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து இப்போ வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் லிமிடெட், அதாவது கிம்ஸ், KIMS. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆகஸ்ட் 25 லாஸ்ட் இயர் வந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. நல்ல வால்யூமும் நடந்திருக்குது.
ஸோ 800 ருபீஸுங்கிறது ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்டு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 811 ருபீஸ் வரையும் போயிட்டு 800 ருபீஸ்லேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இப்போ இந்த 800 ருபீஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதனுடைய ரேலி வந்து கண்டினியூவாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 840 to 880 ருபீஸ் வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டாங்க, ஸ்டாப் லாஸ் என்னவா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 735 ருபீஸுங்கிறது தான் ஸ்டாப் லாஸ். இந்த ரீசெண்டாக வந்து லோவுடைய ஸ்டாப், அதாவது 735 ருபீஸுங்கிறது ஸ்டாப்பாக வச்சுக்கலாம். இது வந்து இந்த 2-3 நாளைக்கு. அதுக்கப்புறம் இதே ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாப் வந்து இன்னமும் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். 760 ருபீஸுக்கு கொண்டு வந்துடலாம். பட் இப்போ வந்து நெக்ஸ்ட் 3 டேஸுக்கு 735ங்கிறது ஸ்டாப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்து 800 ருபீஸுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாப்பை வந்து நாம் வந்து டைட்டாக கொண்டு வந்துடலாம். அது வந்து 765 ருபீஸ் வரையும் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஏதாவது ஒன்று உங்களுக்கு புரியுதுங்களா? நிஃப்டியில் எங்கேயுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நிஃப்டியில் பாருங்கள், 23,000 புட்டில் ஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இது வந்து நாட் மச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓவராலாக வந்து பார்க்கும்போது கால் அண்ட் புட்டில் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஹைலி வாலாட்டைல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 23,200ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். இப்போ நிஃப்டி பார்த்துக்கலாம். இப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ட்ரெண்ட் டிசைடர் நான் போட்டிருந்தேன் இன்னைக்கு மார்னிங் என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு அனுப்பி போட்டிருந்தது. இது வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 1 ஹவர் கேண்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டிக்கு 23,200, அதாவது இன்னைக்கு வந்த பாடி ஹை, அதாவது இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கேண்டலுடைய பாடியோடைய ஹை பார்த்தோம் அப்படின்னா 23,200 தான். 23,200க்கு மேலே எங்கேயுமே வந்து பாடி வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ 23,200ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஒருவேளை அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 23,280 to 300 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,080, அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,000 சைக்காலஜிக்கல் லெவல் நான் சொன்ன மாதிரி. ஸோ 23,080 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 23,000க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம் 22,800 வரையும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.